my god. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, சீக்கிரம் போ. ஓகே. இப்படி இல்ல, பாத்ரூம் வெளிய போ, சீக்கிரம் போ. இந்த பக்கமா? ஏன் அப்படி போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ப்ளீஸ் சீக்கிரம் போ. டேய் டேய் நில்லுடா. ஏய் சங்கர், புடிங்க புடிங்க. I will kill you bastard. அவனை பிடிக்கணும். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அது வந்து அவன் தப்பிச்சா. அடுத்து என்ன செய்ய போறீங்க? உன்னை கொலை பண்ண போறேன். ஐயோ அம்மா. நிஜத்தை சொல்லணும்னா நீ மேரேஜ் பண்ணிட்டா உன் ஜாதகமே மாறிடும். மேரேஜா? உள்ளதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க. நீங்க மேரேஜ்ங்கறீங்க? கரெக்ட் தான் அம்பி. உன் ஜாதகம் இப்படி சொல்லுதே. அது வரைக்கும் உனக்கு கஷ்டகாலம் தான். போ. அப்படின்னா நீங்களே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க சார். அது இவனுக்கு வேணா தேவைப்படும், எனக்கு வேண்டாம். உங்களோட ஜோசியத்துக்கு ஒரு கும்பிடு. டேய் வாடா. ஏப்பா தருணே, தருணே. தருண்! ஏய் தருண்! ஏய் தருண்! தருண்! என்னடா? இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? இல்ல. சூப்பர் ஆட் வந்திருக்குடா. ராஜ பரம்பரையில வந்த ஒரே வாரிசு ராஜகுமாரிக்கு சுயவரம் நடத்த போறாங்க. சுயவரமா? யாருக்குடா? சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிளைக்கு 25 வயசு இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவனா இருக்கணும், படிச்சவனாவும் இருக்கணும், உன்ன மாதிரி புத்திசாலியாவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஏன்பா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்கப்பா. சைக்கிள் கேப்ல உள்ள போந்துட்டா ஓவர் நைட்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவே. ஏண்டா என்ன கவுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா எப்பவும் இப்படியே இருக்கணுமா? பணக்காரனாக வேண்டாமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு வேலை, அதுக்கு போய் நான் அப்ளை பண்ணணுமா? போட்டனா? அட ஜோசியக்காரனே சொல்லிருக்கான், கல்யாணம் ஆச்சுனா நீ பணக்காரன் ஆயிடுவேன். மறுபடியும் கல்யாணங்கற? ஏண்டா வரலட்சுமி நீ ஏண்டா எட்டி ஒதுக்குற? லட்சுமி வரணும் உன்கிட்ட சொன்னாளா? போடா. உன் தலையெடுத்து வேலை வேலைன்னு அலையணும்னு இருக்கு. ஐயோ